வெல்கம் டு பேக். வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ஏரியா மேட்டூர் ரோடு. அப்படியே அங்கேருந்து ரைட்டில் கட்டானா வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் பூலாம்பட்டி. பட் ஓகே, நம்ம இன்றைக்கி வந்திருக்கிற விசிட் பண்ண போகிறது பூலாம்பட்டி. ஸோ இந்த இடம் வந்து யூடியூபர்ஸ் இன்ஸ்டா நிறையா பேருமே குட்டி கேரளான்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலம் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, நம்மளும் ஒரு வாட்டி போய் பார்ப்போம் அப்படின்னு போனோம். சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம போகிற டைமில் கொஞ்சம் லைட்டாக இல்லை, ரொம்பவுமே வெயிலாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். சரி நண்பர்களோட எல்லோருமே சேர்ந்து நம்ம அப்படி ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கோம். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் நிறையா வாட்டி அந்த ரூட்டில் போயிருக்கேன். பட் பூலாம்பட்டி அப்படிங்கிறது அங்கே எங்கடா இருக்குன்னு நம்மளும் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனேன். சரி, சொல்கிற அளவுக்கு அங்கே பெருசாக இருக்குமா இல்லையா அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்துடலாம். சரி, போகிற வழி எல்லாமே செம்ம க்யூட்டாக தான் இருந்துச்சு. எங்கே பார்த்தாலும் அப்படியே பசுமையாக தான் இருந்துச்சு. ஸோ காவேரி நதியை வச்சு இடையில வந்து மின்சாரம் எடுக்கிறதுக்காக நிறையா மதகுகள் கட்டியிருந்தாங்க. ஸோ அங்கே எடப்பாடி வீடு எடப்பாடி வீடு சார். எடப்பாடி வீடு காட்டுறேன் வெளியில இருக்கு வீடு. சொந்த ரூட்டு தான் பாக்கு மரம் இருக்குல்ல. அவி குட்டி கேரளான்னு சொன்னதுக்கு இப்போ தான் எனக்கு புரியுது. பட் எங்கே பார்த்தாலும் பாக்கு மரம், தென்னை மரமும் சுற்றி கரும்பும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது உண்மையிலுமே கேரளாவுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. செம்ம அடிக்கிற வெயிலுக்கு கிளைமேட் நல்லா இருந்துச்சு, ஜில்லுன்னு இருந்தது. அப்படியே சரி அப்படின்னு நம்ம அப்படியே பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்டோட அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆனால் வேறு மாதிரி இருந்துச்சுங்க, செம்மையாக தான் இருந்துச்சு, ஜம்முன்னு இருந்துச்சு. நான் ஓகே வாங்க போவோம். ஹாய், செம க்யூட்டாக இருக்குது. பட் இந்த தண்ணியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்க நம்ம கூமாப்பட்டியில். சாரி, பூலாம்பட்டியில். கூமாப்பட்டின்னு சொல்லி கூமாப்பட்டி தாண்டா வாயில் வருது, பூலாம்பட்டி ப்ரோ. ஓகே, செம்ம வைப்போட அப்படியே ஜாலியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பூலாம்பட்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பரவாயில்ல, இந்த ரூட் ரொம்ப பக்கமாக இருக்கு. அன்னைக்கு ரொம்ப ஸ்பீட் வந்துட்டான் ஹைவே தான். அப்போ அது என்ன எனக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிச்சி போச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மலைக்கோவில் ஒன்று, சுற்றி நெல் வேறு மாதிரி இருந்தது பார்க்குறக்கு, செம க்யூட்டாக இருந்துச்சு. பட் இங்கே போகும்போது இந்த மாதிரி இடங்கள் நம்ம ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து பழைய நினைவுகள் எல்லாம் வரும். அது எல்லாருக்குமே வரும். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்தில் கட்டின சில வீடுகள்லாம் பார்க்கும்போது நமக்கு செம ஃபீல் ஆகிடுச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஓ, அந்த ரோட்டில் போனால் அப்படியே அந்த இடத்துக்கு போகலாம் மாட்டேங்குது. தோசம் காலி. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக காற்று, அதான் ஹேர்லாம் அப்படியே ஹேரில் பறக்குதுப்பா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிங்க, பூலாம்பட்டி. படுவாய் பையில் செல்ஃபி எடுக்க சொல்லி ஒரே ஆர்ப்பாட்டம். இவனுக்கு வேறு நம்ம தண்ணியே காலில் படக்கூடாதுன்னு நினச்சேன், இவங்க எடுக்க சொல்கிறாங்க. ஐயா சரி ஓகே அப்படின்னு இல்லைங்களா அப்படின்னு நானும் சரி செல்ஃபி எடுத்தேன். பட்டு நமக்கு தண்ணினா கொஞ்சம் லைட்டாக பிடிக்கும், டைட்டாக கட்டுப்பாகும் அப்படிங்கிற மாதிரி தான். என்னடா சொல்ல வரேன்னு தானே பார்க்குறீங்க. பட்டு தண்ணினா கொஞ்சம் பயம், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இங்கே வந்து பார்க்கும்போது வந்து அந்த வியூவெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓசை வேறு இல்லை ஒய்யால. ரொம்ப தண்ணிக்குள்ளே போகாதீங்களே.
ஓகே, பூலாம்பட்டி வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு நிறையா மீன் ஸ்டால்ஸ்லாம் நிறையா பார்த்தோம். பட் மீன் லைக் நம்ம இங்கே வந்து பார்க்கும்போது சரி ஏதாவது ஒன்று சாப்பிடலாம் அப்படிங்கும்போது இங்கே வந்து கேரளா பிஸ்ஸோ அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறையா கடைகள்லாம் போட்டிருந்தாங்க, குட்டி கேரளா கடைகள்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. சரி யூடியூப்லாம் நிறையா பேர் போட்டிருப்பாங்க. சரி ஓகே நம்ம செல்வி அக்கா கடைக்கு போகலாம் அப்படின்னு. சரி ஓகே சரி ஓகே அப்படின்ட்டு ஆளுக்குள்ள கொஞ்சம் சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம விசிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த மலை மேலே வந்து ஒரு சின்னதாக ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது காட்டுறேன் நான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சித்தேஸ்வரர் கோயில். அதாவது நிறையா யூடியூப்லாம் போட்டிருப்பாங்களா, பட் இங்கே வந்து நிறைய பேர் அதை கவனிச்சாங்களோ என்னன்னு தெரியல. பட்டு நம்ம கண்ணுக்கு சிவன் தெரிஞ்சிட்டாரு. ஸோ அப்படின்ட்டு நான் இங்கேருந்து அதை ஜூம் பண்ணி பார்த்தேன். பட் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி நம்ம செல்லு கையில் இருக்கிறதுனால இதுக்குள்ளாவது நல்லா கேட்சப் பண்ண முடிஞ்சது. ஆமாம் பூலாம்பட்டி நான் வந்து இப்போ ரோட்டில் ரைடு பண்ண போகிறோம். செம்மையாக இருக்குது, பயங்கர மெரிசலாக இருக்க போகுது, பயங்கர வேறு லெவலில் இருக்குது. இது என்ன ஃபஸ்ட் டைம் தான் நான் கேரளாவில் இருக்கிறேன். கேரளாவில் இருக்கிறேன். ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியல, அதுதான். சரி ஓகே நம்மளும் போய் உள்ளே உட்காந்துட்டு. பட்டு ரொம்ப நேரம் ஆச்சு, போட்டே எடுக்கலை. என்னடா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகவே இருந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு நம்ம அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். போட்டே எடுக்கவே இல்லை, ரொம்ப நேரம் ஆச்சு. சரி ஆளுகளாக வரட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறதுல இதுதான் கொஞ்சம் பெரிய போட்டு. சரி ஓகே அப்படி இப்படின்ட்டு எப்படியே டக்குன்னு எடுத்துட்டாங்க. சரி நீ கம்மன் இல்லை செல்லு பார்த்துல இவர் வீடியோவில் வராரு. நீர்மொழி கப்பலால அல்டிமேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் பயணம் செய்து கொண்டிருக்கும் பாலிப்பட்டு கோழிக்கு பிடிபட்டுள்ளார்.
செம்ம மாதம் வந்து பட் வந்து செம்ம டீட்டெயில்ஸு செம்மையாக இருக்குது. பட் வந்து நீங்கள் அந்த சைடு மேட்டூர் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நீங்கள் விசிட் பண்ணி இங்கெல்லாம் ஒன் டேவில் தேவையே இல்லை. பட் உங்கள் கையில் ஒரு 500 இருந்தாலே போகுது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, நீங்கள் நல்லா ஒரு போட் ரைடு போயிட்டு வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மீனோட அப்படியே நல்லா சாப்பிட்டு அப்படியே மீன் பீஸ் எல்லாம் இருந்தால், ஏன்னா அங்கே கொஞ்சம் மீன் தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தது. மற்றபடி ஓகே. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி கேரளா அளவு இங்கே வறுத்து கிடையாது. பட் ஓகே, சும்மா அந்த சைடு போனால் ஒரு போர் அடிக்குது அப்படின்ட்டு போனோம்னா ஒரு ரைடு போயிட்டு வரலாம், போட் ரைடு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ மெரசலாக தான் இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல நிறைய படங்கள்லாம் எடுத்திருப்பாங்க, நம்ம நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது, நிறைய யூடியூபர் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம சில படங்களை நம்ம இந்த இடத்த நம்ம பார்க்க முடியும். சொல்லப்போனால் எனக்கு விஜய் படம் ஞாபகத்துக்கு வருது, இன்னும் 2-3 படங்கள் இருக்குது, அதில் நான் இதை பார்த்துருக்கேன். பட் நம்ம யூடியூப்பில் பார்க்கும்போது இப்போ அப்படி இப்படின்னு இருக்குது இடம். ஏன்னா இங்கே வந்து நேச்சுரலாக பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் அவ்வளோ பெருசாக எனக்கு இல்லை தோணல. ஓகே, செம்மையாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்தாலும் கொஞ்சம் பன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. டீ காஃபியில் கிடையாது. ஒரு டீ காஃபி சொல்கிறேன். கடலை கொண்டு வந்து எடுத்துக்கிறாங்க. இவர் பேர் வந்து நவீன். இவர் ராக்கெட் ரஞ்சித். பாலிமர் பரத். ஏழுமலை யேசுராஜ். கோபால் கோவிந்த். கோட்டக்கடை கோபால் கோவிந்த். நீ சொல்லு அவ்வளோதான். ஸ்பீட் ஒரு ராக்கெட் வேகத்துக்கு போல பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ரோட்டில் வந்து அவ்வளோதான். அங்கே வர தாத்தாங்களாம் தாயை விளையாடுறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க துவைக்கிறாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. செந்திலுக்கு ராஜன் தான் போட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ். அரண்மனை பார்த்துக்கோங்க, அதான் அதில் அரண்மனையில் வரும். இங்கே தான் காஞ்சனா மூவி எடுத்தாங்க, அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து பால் வந்துட்டா பால் காரை தெரிஞ்சிட்டு அங்கே தான் எடுத்தாங்க. அதான் ராஜ கோபுரம் பார்த்துக்கோங்க. அங்கே இருக்கு, அதான் கோயில் போனஸ்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆலமரம் இந்த பல வருஷமா இங்கேயே தான் இருக்கு. நான் அங்கேயே தான் இருக்காம நான் தடவை போங்க. பாருங்க இன்னும் குழந்தைங்களை பார்த்தோம். 4 வயசு அந்த டைம் தான். மரத்தை வந்து நாளைக்கு யூடியூப்ல போக நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக பூலாம்பட்டி விசிட் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. வழக்கம் போல் மெரசலாக இருக்குது, அவ்வளோதான். சொக்கமாக இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது, சொல்ல வார்த்தையில். பட் மீதி நம்ம டப்பிங்கில் போட்டுக்கலாம். காற்று ஏர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பைக் கொண்டு வரல. ஓகே, அப்படியே நமக்கு ஒரு ரவுண்ட் சுற்றி காமிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம ஏறலாம். லீவ் ஓட்டா கீழே தெரியல. என்ன
வந்ததே எங்கள் பரத்துல அப்படின்ற 300 பெட்ரோல் போட்டிருக்கிறாருங்க எங்கள் குருவே அவர் தாங்க அப்படின்னு அது ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரெண்டாக ஆக்கிடணும் இந்த வீடியோ. யூடியூபர்ஸ் எல்லாம் எங்கள் காலில் வந்து சொல்லி ஸோ தமிழ்நாட்டுக்கு மொத்த யூடியூபர்ஸ் வீடியோ போட்டாங்க. நான் ஒருத்தர் தான் பெண்டிங்கில் இருந்தேன். நானே வந்துட்டேன். என்ன தவிர மித்த எல்லோரும் வீடியோ போட்டாங்க. லாஸ்ட் வீடியோ நான் தான். இது கூலாம்பட்டி, ஏலாம்பட்டி, எல்லா பட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு உங்களுக்கு ரூட் என்னன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதில் இல்லை, அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் நாங்கள் போட்லேயே தான் வந்திருக்கிறோம். எந்த நாளாக நான் நினச்சேன் ஃப்ளைட்டில் தான் வர்றாங்க. ஸோ போட்டில் தான் வந்தோமா? போட்டில் தான் வந்திருக்கோம். டைம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. 2020 ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக குலாம்பட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். ஆமாம், ஒரு வழியாக குலாம்பட்டி கண்டுபிடிச்சிட்டோம். நீ மறக்காம சேனலில் விளாக் வந்துட்டே இருக்கும். பார்த்து சேனலில் விளாக் பண்ணிருக்கோம். சேனல் சாருப்பா பாட்டு லைவ்ல எல்லாம் வரும். எப்பா அங்கதான் சுடுகாடு இருக்கு. நாங்கள் ஒரு வழியாக சுடுகாடு கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ஊரில் வந்து சுடுகாட்டில் பல வருஷமா. ஓகே, நம்ம ஒரு டான்ஸ் போடலான்னு பார்த்தா சுற்றி க்ரௌடாகவே இருந்தது. சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் கேமரா ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுட்டு இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ பட்டு என்னென்னா ஸ்மைல் பண்ண தான் தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஓகே சரி நம்ம என்னடா போஸ்ட் கொடுக்குறது, என்ன பண்ணுறது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன். சரி என்ன பேசணும்னு தெரியல, ஏன்னா எல்லாம் இருக்காங்க. பட் சுற்றி இறைச்சல் சத்தமாகவே வேறு இருந்தது. சரி ஓகே 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 அப்படின்ட்டு இவங்க ஸ்மெல் தாங்கவே முடியுதாப்பா. இதை எல்லாம் கொஞ்சம் லைட்டாக டயர்டான மாதிரி படுத்துருக்காங்க பாருங்கள். நானும் ஒரு டான்ஸ் மூமெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தா சுற்றி கயிறு கட்டியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளாம் சுற்றி செல்ஃபி வீடியோ ஒன்று எடுத்துக்கிட்டு சரி ஓகே அப்படியே போட் ரைடு முடிய போகுது. சரி ஓகே அப்படியே கரை ஒதுங்கணும். சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே ஸ்லோமுள்ள அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. வணக்கம் நண்பா, யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்கிறோம். என் பேரை சொன்னீங்கனாலே போகுது. ஒரு 50 ரூபா காசு விட்டு கொடுத்தீங்க. நம்ம வீடியோ பார்த்து வரீங்களா ஒவ்வொருத்தருக்கு வந்து மீன் பிரி ஏன்னா அவர் தான் வீடெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறாங்க. அங்கே வாருங்க. சரி ஓகே அப்படின்ட்டு போட்லேருந்து எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க. கடைசியாக நம்ம தான் இறங்கணும். சரி ஓகே அப்படின்ட்டு எல்லாமே நல்லா ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு ஜாலியாக சரி எங்கடா அந்த செல்விக்கா கடை அப்படின்ட்டு நம்ம கிளம்ப ஆரம்பித்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு இறால் மீன் அப்படின்ட்டு நிறையாவே பார்த்தோம். பட் மீனோட ரேட்டை கேட்ட நமக்கு ஹார்ட் டப்புன்னு வெடிச்சிருச்சு. மீன் வெடிச்சது இல்லையே, நான் வெடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்க அப்படியே சாப்பிட போகலாம் அப்படின்ட்டு பசிக்கு ருசி தேவையில்லை, நமக்கு பசி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே நடங்கடா மச்சா அப்படின்ட்டு உள்ள அப்படியே கிளம்புனோம். சரி ஓகே அப்படின்ட்டு இதான் செல்விக்கா கொண்டு 1000 வச்சுக்கோங்க கையில். மீடியமாக சாப்பிடோம்னா ஒரு 100 போகுதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே நம்மளும் அப்படி
ஓகே ஃபைனலுக்கு வந்துட்டோம். சரி ஓகே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்கிற அளவுக்குலாம் பெரிய ஒர்த்தெல்லாம் கிடையாது, கேரளா ரேஞ்சுக்கெல்லாம் கிடையாதுப்பா. ஓகே நல்லாயிருக்கு. ஓகே நீங்கள் மேட்டூர் டேம்பு சுற்ற வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வந்து கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஒரு 1 ஹவருக்குள்ளே முடிச்சிடலாம். ஓகே உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் மேட்டூர் ஸ்ட்ரெயிட்டாக வரீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் கட் ஆகிக்கிங்க. ரைட்டில் கட் ஆகிட்டிங்கன்னா இல்லை அங்கே வந்துட்டு யாராவது கேட்டிங்கன்னா இல்லை கூகுள் மேப் போட்டிங்கனாலே போகுது. பட் கூகுள் மேப் போட்டு அப்படி இப்படின்னு போனீங்கன்னா பயங்கர சுத்தாக இருக்குது. நீங்கள் ஃபைனலாக ஸ்ட்ரெயிட்டாக மேட்டூர் வந்துக்கிட்டே இருங்க. இந்த மலை இடுக்கல அதுக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு டக்குன்னு ஒரு கட்டு ஒன்று ரைட்டில் ஆகும். ஸோ அந்த கட்டில் அப்படியே திரும்பினீங்கன்னா வந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் இதுதான் உங்களுக்கு பக்கமான ரூட்டு. மற்றபடி நீங்கள் அந்த சைடு பவானிக்கு முன்னாடியே திரும்பினீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப லாங் இருக்குது, சுற்றி வரணும். ஏன்னா கூகுள் மேப் கொஞ்சம் பொய் சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்க வரணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்க வந்து பாருங்கள். ஏன்னா நம்ம என்னதான் செல்லில் பார்த்தாலும் கண்டிப்பாக ஒரு இடத்த போய் நம்ம நேச்சரில் பார்த்தா தான் அதோட ஃபீல் எக்ஸ்பெக்ட் நம்ம பண்ண முடியும். ஓகே கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.